எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த ஜி விலாகில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். அதாவது ஜீவ காருண்யம். இது நான் வள்ளலாரை பற்றி படிக்கிறதுல ஒரு கடைக்குட்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அவரை பற்றி தெரிஞ்சுக்கவும் ஷாக்காக வராமல் பாருங்க. ஆமாம், அந்த மாதிரி எனக்கு அவர் பல விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் நம்ம இன்றைக்கி பிடிச்ச விஷயம், எனக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம், நான் ஏன் வள்ளலாரை சடனாக இவ்வளோ விரும்ப ஆரம்பித்தேன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஜீவகாருண்யம் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான். அனைத்து உயிர்களுக்கான அன்பு, பாசம், கருணை, இதுதான் அதோட முழு அர்த்தம். ஸோ அனைத்து உயிர்களுக்கும் இந்த பூமி சொந்தமானது அப்படின்றத எத்தனை பேர் உணர்ந்து வாழ்கிறோம், எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறோம், எத்தனை பேர் அதை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்றது தெரியல. இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி மரங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த நதியோடை அதெல்லாம். ஆனால் இதுக்கு பின்னாடி நம்ம மனிதர்களால் செஞ்ச அழிவுகள் அதில் அங்கங்கே தெரியுது. அதை நான் நேராக சொல்ல முடியலனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அந்த நதி தேங்கி இருக்கிற இடம் எப்படி இருக்குது, நான் வந்த பாதையில் மரங்களை சுற்றி எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நம்ம தேவைகளுக்காக இந்த பூமியை எப்படி கொடுமைப்படிக்கிட்டு இருக்கோன்றது புரியும். இங்கே பாருங்கள், அந்த மலையை ஒட்டி மேகங்கள் அப்படியே போர்வை போத்துன மாதிரி எவ்வளோ அழகாக கவர் ஆகிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நாம் பயணிக்கும் போது இயற்கைகளை ரசிக்கிற அத்தனை விஷயங்களுக்கு இடையூறாக இருக்கிறது நாம் நம்ம சுயநலத்துக்காக செஞ்சு வச்சுருக்கிற விஷயங்கள் தான். அது உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. இது விஷயமாக நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். உங்கள் கருத்துகள், உங்களோட சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியுமான்னு தெரில. ஆனால் ஏதாவது ஐடியா, நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, டைம் இருக்குமான்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டாக சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பேசியிருக்கிற இந்த ஜீவகாருண்யம் அப்படின்ற கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ புதுசாக ரீசண்டாக வந்த பாடல்களில் என்னை ரொம்ப கவர்ந்து கிட்டத்தட்ட அதே கருத்துக்களை பிரதிபலிக்கிற ஒரு பாட்டாக இது இருக்குது. அந்த பாட்டை ஸ்பாட்டிஃபை மூலமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எஞ்சாமி தந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே, எனக்கும் தந்தானே, எல்லாமே உனக்கும் தந்தானே. எஞ்சாமி தந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே, தென்னையும் தந்தானே, அத்தார திண்ணையும் தந்தானே. நிம்மதி நெஞ்சுக்கு தூரம்னு சொன்னது யாருன்னு கூறு புள்ள. சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல. ஏட்ட வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. ஏட்ட வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. எஞ்சாமி தந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே, எனக்கும் தந்தானே, எல்லாமே உனக்கும் தந்தானே. நம்ம தனுஷ் லிரிக்ஸில் சொன்ன மாதிரி தான் ஜீவகாருண்யமோட ஒரு சிம்பிள் ஈஸியாக புரிய வைக்கிற விஷயம் பூமி யாருக்குமே பாரம் இல்லை அப்படின்ற அந்த வரி தான். அதுதான் அந்த பாட்டோட அர்த்தத்தை இந்த விளாகில் சேர்த்துது. அடுத்தது வர இந்த விளாகோட ஸ்பெஷாலிட்டி நம்ம எப்பயும் காட்டுற மாதிரி சிறப்பு தொகுப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ முதல்ல நான் பார்த்தது விவசாயம். ரொம்ப நாள் கழித்து
லைவாக ஒரு விவசாயம் பாட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பூரிச்சு போனேன். அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவில் வந்து ஒரு கோயிலில் ஒரு நாய் நின்றுட்டு இருந்துச்சு. அது பார்க்க சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா அது கல்லில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. ஆனால் அப்படியே காலனே தலையிலே போயிட்டான் ஜர்க்கு. அதுக்கப்புறம் கிட்டப்பான ஒரு திருவிழாவை சந்திக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை லைவாக நீங்களே பாருங்கள். அதோட லைவ் சவுண்டோட நான் எக்ஸ்பீரியன்ஸோட முடிச்சுட்டு இந்த விளாகையும் முடிக்கிறேன். டாட்டா, பை பாய்.